சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசஹ தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம். இது கண்ணன் கீதையில ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். 4 வர்ணங்களை அவரவர்களுடைய தொழிலின் பிரிவிலும் அவரவர்களுடைய குணத்தின் பிரிவிலேயும் நான் தான் பிரித்து கொடுத்தேன் அர்ஜுனா. குணகர்ம விபாகசஹ தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்தி, அந்த பிரிவுக்கு நானே காரணம் என்று புரிந்து கொள். நான் தான் 4 வர்ணத்தவர்களை பிரித்து கொடுத்தேன். அகர்த்தாரம் அவ்யயம், ஆனால் அந்த நாளையும் நான் பிரிக்கவில்லை, அதற்கு நான் பொறுப்பேற்க போவதில்லை. இது யாது பொருள் கூறுகிறது? இவர் தானே இப்ப கீதையில பிரிச்சேன்னு சொல்றார். உடனே நான் பிரிக்கலேன்னு சொல்லிட்டாரு. என்ன பிரிச்சேன் அர்ஜுனா, ஆனா அதுல ஒண்ணுக்கொண்ணு உயர்வு தாழ்வா நானா ஏற்படுத்தினேன், அல்லது 4 பிரிவுக்குள்ள 400 பிரிவா நானா ஆக்கினேன். அவர் 4 பிரிவா பிரித்தார் என்று நாம குற்றம் சொல்ல முற்படுகிறோமே. இந்த ஒன்னொன்னுக்குள்ள இருக்கிற பிரிவெல்லாம் கண்ணனா பிரித்து கொடுத்தார். இன்னைக்கு நாம எந்த பட்டியலை வேணா எடுத்து பார்ப்போம். ஓரொரு சாதிக்குள்ளும் ஓரொரு இனத்துக்குள்ளும் 100 உபசாதிகள், 150 இனங்கள் என்ன பிரிந்து கிடக்கிறதே. இதெல்லாம் கண்ணனா பிரித்து கொடுத்தார். அவர் குலம் ஏதென்னு பார்த்து, அவனுடைய குணம் என்னன்னு பார்த்து, அவனுடைய தொழில் என்னன்னு பார்த்து, அதன் அடிப்படையில் பிரித்து கொடுத்தாரே தவிர நாம் அதை இத்தனையாக பிரிக்க சொல்லி கண்ணனும் கூறவில்லை. அதிலே உயர்வு தாழ்வுகளை ஏற்படுத்த சொல்லி கண்ணனும் தெரிவிக்கவில்லை. அதனாலதான் அவர் பொறுப்பேற்க மறுக்கிறார். நான் எந்த பயனுக்காக செய்தேனோ அதோடு நீ நின்றாயானால் உலகம் வாழும். அதை விட்டு உன் ஆசைக்காக நீ மேலே மேலே பிரித்து கொண்டால் அது கூடாதுங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப ஆச்சரியமான சில கருத்துக்கள் இதை பற்றி உண்டு. திருப்பாணாழ்வார் ஆழ்வார்களிலே 9வது ஆழ்வார். அவர் பிறந்தது பாணர் குலத்திலே. மற்றொருத்தர் திருமழிசை ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் தெரிவிக்கிறார், குலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன், நலங்களாய நற்கலகள் 4லும் பயின்றிலேன், புலன்கள் 5ம் வென்றிலேன் பொறியிலேன். நான் 4 குலத்திலையுமே பிறக்கலே, அதை விட தாழ்ந்த 5வது குலத்தில் பிறந்தேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். அது திருமழிசை ஆழ்வாருடைய பாசுரம். திருப்பாணாழ்வார் பாணர் குலத்திலேதான் பிறந்தார். ஆனால் அந்த ஆழ்வாரிடத்தில் அந்தணர் மரபிலே பிறந்த லோகசாரங்க முனிவர் அபசாரப்பட்டு விட்டார். திருப்பாணாழ்வார் ஒரு நாளும் வீணையை மீட்டிக் கொண்டு காவேரி கரையில் நின்று உள்ளே எங்கோ கிடக்கும் அரங்கத்தெம்பெருமானை ஆனந்தமாக பாடுவார். ஆ பாதசூடம் அனுபூய ஹரிம்சயானம் மத்தியே கவேர துகிதுகு முதிதாந்தராத்மா அத்ரஷ்டதாம் நயனயோகோ விஷயாந்தராணாம் யோனிச்சிகாய மனவை முனி வாகனந்தம். காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரு முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்காள் பரவினோமேன்னு ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். பெருமாளுடைய திருமேனி அழகு முழுக்க 10 பாசுரத்துல பாடினார். அமலநாதிபிரான்னு தொடங்குகிற பாசுரங்கள். இந்த ஆழ்வார் ஒரு நாள் காவேரிக்கரையில் நின்று பெருமாளை நோக்கி அழுதழுது நெக்குருகி பாடிக்கொண்டிருந்தார். லோகசாரங்க முனிவர் அந்தணர். அவர் பெருமானுக்கு தண்ணீர் எடுத்து போக வேண்டும் குடத்தோட காவேரிக்கு வந்தார். அப்ப இவர் நின்று இருக்கிறத பார்த்தார். இவர் உயர் குலத்தில பிறக்கலையே, அந்தணர் அல்லவே என்று தவறாக நினைத்து போ என்று இவரை விரட்டினார். அந்த விரட்டினதை கண்டு அவரும் பயந்து ஓடிவிட்டார். குடத்துல தீர்த்தம் எடுத்துக்கொண்டு பெருமாளுடைய ஆராதனத்துக்காக கொண்டு வந்தார். பெருமாள் கதவே திறக்கவில்லை, அடைத்து கொண்டார். என்ன தவறு நிகழ்ந்ததுன்னு லோகசாரங்கர் கேட்டார். நம் பக்தனிடத்தில் நீர் அபசாரப்பட்டீர், நீரே போன் அவரை அழைத்து கொண்டு வாரும், அவர் வந்தால்தான் இனி கோயில் கதவு திறக்கும்னு சொல்ல லோகசாரங்கர் வந்தார். இவரோ வரமாட்டேன் பிடிவாதம் பிடிக்கிறார். அவரை தூக்கி தன் தோள்கள்ல அமர்த்தி கொண்டு லோகசாரங்கர் திரும்ப வந்து சேர்ந்தார். அப்படி தன் அடியவனிடத்துல யார் அபசாரப்பட்டாலும் அத பகவான் பொறுப்பதே கிடையாது. இங்க அபசாரப்பட்டவர் அந்தணர். யாரிடத்துல அபசாரப்பட்டாரோ அவர் பாணர் குலத்துல பிறந்தவர். ஆனாலும் பெருமான் கோவிச்சுட்டான்னு சொன்னால் மத் பக்தம் ஸ்வபசம் சாபி நிந்தாம் குர்வந்தி ஏனராக, என்னுடைய பக்தர்களே ஒருவன் நாய் மாம்சத்தை அடித்து உண்ணக்கூடிய சாதியில் பிறந்தவனாக இருப்பினும் அவனை ஒரு அந்தணனே சற்று நிந்தித்தாலும் அவனை ஏசினாலும் உடனே இவனுக்கும் அந்தணத்தன்மை பறிபோய் விடுகிறது என்று பகவான் சொல்லியிருக்கணும்னால் அப்ப தன் பக்தர்களிடத்தே அவர்களிடத்துல எவ்வளவு வேறுபாடு அவர் பார்க்கிறதே கிடையாது. அதனால அந்தணன்னு சொன்னால் சிறப்பால் மட்டும் வந்துவிட முடியாது, வேதத்தை ஓதினதனால மட்டும் ஏற்பட்டு விடாது, சாஸ்திரம் அறிவு இருப்பதனால மட்டும் ஏற்பட்டு விடாது. கேட்டா புலலோகாச்சாரியர் என்ன தெரியுமோ தெரிவிக்கிறார்,
பிராமணியம் விலை செல்லுகிறது எதனாலே? அந்தணர்கள் என் இத்தனை இதிகாசங்கள் புராணங்கள்லாம் போற்றுகின்றனவே, கொண்டாடுகின்றனவே. முக்கியமா அவளை பத்தி ஒரு கேள்வியே வச்சிருக்காரு. என்ன கொண்டாட்டம்? ஏன் இது விலை போறது? இந்த சரக்கு எதுக்காக கடையில விலை போறதுன்னா, இவன் பிரம்மத்துக்கு அருகில் இருக்கிறான்ங்கிற நினைப்பாலே. ஆனா அவன் பிரம்மத்துக்கு அருகிலேயே இல்லாமல் வெறுமனே தன்னன் அந்தணன் சொல்லிக் கொண்டால் விலை போகாது, அழுகி போய்விடும். என்ன அந்த சுவாமி ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். வித்யாவினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஷபாகேச்ச பண்டிதாக சமதரிசினா. கண்ணன் கீதையில சொல்றார், நன்கு கற்றறிவோடு இருக்கக்கூடிய பிராமணன், அதுக்கு தகுந்த பணிவு இருக்கிறது, அதுக்கு தகுந்த ஒழுக்கம் நடத்தை இருக்கிறது. இப்படி இருக்கிற பிராமணன் ஒரு கோட்டி. அது இல்லாதவர்களுக்கு கேவல பிராமணர்கள்னு பேர். வித்யாவினய சம்பன்னே பிராமணே, நன்கு கற்றறிந்திருக்கிற பிராமணன், ஆச்சாரத்தோட இருக்கிறவர், ஒழுங்கான ஒழுக்கத்தோட இருக்குபவர். அப்படிப்பட்ட பிராமணர்கள் இருக்கா? அது ஒண்ணுமே இல்லை. எப்பப்படி எல்லாம் இருக்க கூடாதோ அப்பப்படி எல்லாம் இருக்கிற அந்தணர்களும் உள்ளார்கள் என்று கண்ணனே வேறுபடுத்தி சொல்றார். இப்படி இருக்கிறதுனால என்ன லாபம்? வெறுமே பேர்ல மட்டும்தான் அந்தணத்தன்மை ஒட்டி கொண்டிருக்கும். ஒழுக்கம் இருந்தாலே அவன் அந்தணன் என்று கொண்டாடப்படுகிறான் என்னதான் இந்த கேள்விக்கு நாம இப்ப பதிலே பார்த்துட்டு இருக்கோம். அதைத்தான் பிள்ளைலோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். உண்மையா நான் அந்தணனா பிறந்துட்டேனேங்கிறதுக்காக கவலையா இருக்குன்னு அவர். ஏன் சுவாமி? அதுதான் உயர்த்தின்னு வேற எல்லாராலும் கொண்டாடுறாளே, அது உண்மையோ இல்லையோ கொண்டாட்டம் இருக்கிறதே, ஏன் கவலைப்படுறீர்னா, ஆரூட பதித்தனாகையாலே நான் ரொம்ப படிக்கட்டு ஏறி கீழே விழுந்தாப்புல கவலைப்படுறேன்னார் அவர். ஒரு 25 படிக்கட்டு நாம ஏறணும், விழுந்துட்டோம்னா அப்ப அடி பலமா படும் இல்லையோ. 2 படிக்கட்டு தான் ஏறி இருக்கேன், விழுந்தா கூட அடிபடாதோ இல்லையோ. அந்தணர்களுக்கு நிறைய பொறுப்புகள் கட்டப்பட்டுள்ளன. அந்தணர்களுக்கு ஆச்சார அனுஷ்டான விதிமுறைகள் அதிகம். அது அத்தனையும் நம்ம ஏறிட்டோம், அது அத்தனையும் என் தலையில கட்டப்பட்டிருக்கு. இப்போ நான் இங்கே இருந்து கரணம் தப்பி நான் மரணம்னு மட்டும் கவிழ்ந்து விழுந்தேன், அடி பலமா படும் இல்லையோ. அதனாலதான் ஆரூட பதித்தன், ரொம்ப ஏறி கீழ விழுந்தவனை போலே பயப்படுகிறேன். அந்தணனுக்கு மட்டும் ஒழுக்கம் கெட்டு போனால் அவனும் கெடுகிறான், சுற்றி இருக்கிறவள் அனைவரையும் கெடுத்து விடுகிறான். இவனுடைய சாமர்த்தியமான பேச்சாலே புத்தி கூர்மையாலே லோகத்தாரை மயக்கி விடுகிறான். அந்தணர்கள் இருந்தா இவர்கள் விஷயம் தெரிஞ்சு பேசுவா போட்டிருக்கு அப்படின்னு 4 பேர் நம்புவர்கள். அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு அவர்களை ஏமாற்ற பார்த்தான் என்னால் அதை விட வேற என்ன பாபத்தை இவன் தேடிக்கொள்ள போகிறான். ஆகையால் ஆரூட பத்தினாக கட்டப்படக்கூடாது. சரீரேச்ச என்கிறபடியே பயஜனகம். ஒருத்தன் அந்தணன்னு சொல்லி நெஞ்ச நிமித்திண்டு யாரையும் வணங்க மாட்டேன், நான் யாருக்கு முன்னாடி கை கூப்ப கூடாது, மற்ற பேர் தான் என்ன பார்த்து கை கூப்பணும் என்ன இருமாந்து இருக்கலாம். இருந்தா என்ன ஆபத்து வரும் நாள்? அப்ப இவனுக்கு பணிவு வணக்கம் படுத்து. ஆனா அந்தணன் வேதத்தை தெரிஞ்சதுனாலேயே பணிவோட இருந்திருக்கணும். அப்ப அந்தணனாக பிறந்து பணிவோட இருக்கிறத விட்டுட்டு நான் அந்தணங்கிறதுக்காக ஒருத்தன் இருமாப்பு கொண்டால் அதுவும் அவனை நாசப்படுத்தி விடுகிறது என்று பார்க்கிறோம். இவ்வளவு நேரம் எப்படினாலும் அந்தணத்தன்மை வந்துவிடாது, எதனால வருகிறது, எப்படி பக்தனாக இருக்கிறதா முக்கியம். இதைத்தான் நம்மாழ்வார் சாதித்தார். குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிடிந்த எத்தனை நலந்தான் இல்லாத சண்டாளர்கள் ஆகிலும் வலந்தாங்கு சக்கரத்தண்ணல் மணிவண்ணர் காலன்னு உள்கலந்தார். குலந்தாங்கு சாதிகள் 4 பிரசித்தமான 4 சாதிகள், 4லும் கீழிந்த இந்த 4வது தெரியது. அதை விட இன்னும் கீழே கூட இருக்கலாம். 4லும் கீழிந்த எத்தனை நலந்தான் இல்லாத, ஒரு ஆச்சாரானுஷ்டான ஒழுக்கம் ஒண்ணுமே இல்லை, நலந்தான் இல்லாத சண்டாளர்கள் ஆகிலும் அப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவன் ஆருருத்தன் நாராயணனே நமக்கு தெய்வம், அவனுக்கு அடியின் பக்தன் என்ன பெருமானுடைய திருவடிகளை பற்றுகிறானோ அவனுடைய திருவடிகளை என் தலையால தரிக்கிறேங்கிறார் நம்மாழ்வார். ஆழ்வாரை விட ஒரு சிறந்தவர. ஆனா அந்த ஆழ்வாரும் அந்தணர் மரபில் பிறக்கவில்லை. திருக்குறுகூருங்கிற ஆழ்வார் திருநகரி, அங்கே வேளாளர் குலத்திலே பிறந்தார், அந்தணராக பிறக்கவில்லை. ஆழ்வார்களுக்குள்ளே பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவர்கள்லாம் ஒரு தாய் வயிற்றிலேருந்தே பிறக்கலே. அதனால வம்பே இல்லை. இருந்தா தானே தாயும் தகப்பனும் எந்த சாதின்ற விசாரமே வரப்போகுது. அவ 6 இடத்திலையும் பிறக்கல. குறுக்கத்தி ஒரு புஷ்பத்திலே பிறந்தார், கிணற்றிலே பிறந்தார், பொய்கையிலே பிறந்தார். இப்படி பிறந்து விட்டதுனால சாதி ஆராய்ச்சிக்கு இடம் கிடையாது. திருமழிசையாழ்வார் பிறக்கும் போது அந்தணராக பிறந்தார். ஆனா வளர்த்ததோ பெரம்பு வெட்டி கூட நாற்காலி பின்னி ஜீவனம் நடத்துபவன் அவன்தான் வளர்த்தான். அதனால பிறந்ததொன்னு புகுந்ததும் அற்றொன்னு. நம்மாழ்வாரோ கண்டிப்பா அந்தணர் மரபில் பிறக்கவில்லை.
ஆனா அந்த நம்மாழ்வாருக்கு யார் அத்தனை பணிவிடைகளும் பண்ண தெரியுமா? மதுரகவி ஆழ்வார்ங்கிற அந்தனர். அடுத்து குலசேகர ஆழ்வார் கத்திரியராக பிறந்தார். பெரியாழ்வாரும் ஆண்டாளும் அந்தனர் வரையில் தோன்றினார்கள். தொண்டரடிப்புடி ஆழ்வார் அந்தனராக பிறந்தார். திருப்பாணாழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஒருத்தர் பாணரா பிறந்தார், ஒருத்தர் கள்ளராக பிறந்தார். அப்ப இதிலிருந்து பெருமாள் நமக்கு என்ன புரிய வைக்கிறார்? பக்தன் சிறந்தவன், ஒழுக்கமுடையவன் சிறந்தவன், பெருமானுடைய பிரியத்துக்கு தகுந்தாப்பல நடந்துக்கிறவர் சிறந்தவர். அது வெறும் பிறப்பினாலோ அல்லது வேதம் ஓதுவதாலோ அல்லது சாஸ்திர அறிவை பெற்று விடுவதாலோ கிட்டாது என்பது அவ்விடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பிராமணன் எப்படி இருக்கணுங்கிறத சுருக்கமா பார்க்க வேணும் இல்லையோ? எதிர்ச்சாலாப சந்துஷ்டனாக இருக்க வேண்டும். தன்னடையே பெருமான் அருளாலே எது நமக்கு கிட்டுகிறதோ அது போதும் என்ன திருப்திப்பட்டு வாழ வேண்டும். இதுதான் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது. பெருமாள் இதைத்தான் விதிக்கிறார். அதுக்கு மேல ஆசைப்பட்டு போகக்கூடாது. பிராமணனாக இருந்து அவர் நல்ல புத்திசாலியாக இருந்து நல்லா பணம் சேமிப்பவரா இருக்கிறார். இதத்தான் பலவிடங்களை இன்னைக்கு நாம கேள்விப்படுகிறோம். அதற்காக பிராமணன் அல்லன். அவனுடைய புத்தி கூர்மை உபயோகப்படுத்துவது எதனாலே? நன்கு வேதத்தை ஆராய்ந்து அதன் அர்த்தங்களை மக்களுக்கு எடுத்து கூறி, இப்படித்தான் வேதம் சொல்லிருக்கு, இப்படித்தான் பக்தி பண்ண வேணும் என் அவர்களை தசை திருப்பாமல் நேரிய வழியில் அழைத்து போவதற்காக. ஆகையாலே ஒரு பிராமணன் இருந்தால் எந்த பொருளிலும் ஆசை இல்லாதவனாக இருக்க வேண்டும். வேத பாராயணம் பண்றதுக்காக போறேன், இவ்வளவு காசுன்னு பேசக்கூடாது. திவ்ய பிரபந்தம் பாராயணம் பண்றதுக்காக போறேன், இவ்வளவு பணம் எனக்கு இந்த 4 நாள்ல கொடுக்கணும்னு பேசக்கூடாது. நான் உபன்யாசம் பண்ண போறேன், சொற்பொழிவாற்ற போறேன், வேதத்தை பத்தி சொல்றேன், பாரதம் சொல்றேன், பாகவதம் சொல்றேன், இத்தனை பணம் கொடுக்கணும்னு பேசக்கூடாது. எந்த இடத்துல போகும்போதும் இத்தனைக்குன்னு பிராமணன் பேசவே கூடாது. ஆனால் பிராமணனுக்கு தானம் வாங்குகிற அதிகாரம் உண்டு. தாராளமா தானம் வாங்கி கொள்ளலாம். பிராமணர்களுக்கு 6 உரிமைகள் சொல்லப்பட்டுள்ளன. அத்தியனம், அத்தியாபனம். அத்தியனம் வேதத்தை அத்தியனம் பண்ணுதல். அத்தியாபனம் மற்ற பேருக்கு கற்றுக் கொடுத்தல். அத்தியனம், அத்தியாபனம். அடுத்தது, இவர்கள் நன்கு யஜ்ஞம் பண்ணலாம், மற்ற பேருக்கு யஜ்ஞம் பண்ணி வைக்கலாம். யாகம், யஜ்ஞம், ஹோமம் முதலானவற்றை யஜனம். இவர்கள் யஜனம் பண்ணலாம், இவாளா பண்ணலாம், மற்ற பேருக்கு பண்ணி வைக்கலாம், யாஜனம். அடுத்த 2, தானம் கொடுக்கலாம், தானம் பெற்றுக் கொள்ளலாம். தானம் பிரதிகிரகம்னு சொல்லுவார்கள். 6 உரிமைகள் பிராமணனுக்கு அந்தணனுக்கு உண்டு. தான் வேதமோதலாம், மிச்ச பேருக்கு ஓதுவிக்கலாம், தான் தானம் பெறலாம், தானம் கொடுக்கலாம், தானே யாகம் செய்யலாம், யாகத்தை நடத்திவிக்கலாம். இது கொண்டுதான் இவர்கள் ஜீவனத்தை நடத்த வேண்டும். உண்மையாக அந்தணர்கள் என்று அந்த கால சட்டத்தின்படி பார்த்தோம்னால் வெளியில வேலைக்கு போகிறது கூடாது, சட்டை போட்டுக்கிறது கூடாது, அதுக்கு கூட ஆசையற்றுத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா வெளியில வேலைக்கு போறோம்னு சொன்னா உழைக்கிறோம், 1ஆம் தேதி இன்ன சம்பளம் வரும்னு பாக்குறோம் இல்லையோ. ஆனா எதிர்ச்சாலாப சந்துஷ்டம், பகவத் அருளாலே எது தன்னடையே வந்து அடைகிறதோ அது கொண்டு திருப்திப்படுபவனாக இருக்க வேண்டும். அடுத்து கண்டிப்பா அதிருஷ்டத்துல நம்பிக்கை இருக்கிறவனா இருக்கணும். திருஷ்டத்துல மட்டும் நம்பிக்கை இல்ல, அதிருஷ்டத்தில். சாமி என்ன சொல்றீர்? பரிசுச்சீட்டை பத்தி சொல்லிட்டு இருக்கிறார். ஏதோ அதிருஷ்டம்னு சொன்னீரே, 1 ரூபாய் கொடுத்து வாங்கினா 10 லட்சமா விடுமானா? அது இல்ல அதிருஷ்டம்ங்கிறது. அதிருஷ்டம்னா பார்க்க முடியாதது, பார்க்கப்படாதது. அதாவது ஆத்மாவும் பரமாத்மாவும். திருஷ்டம்ங்கிறது உடல், எல்லாம் உடலை பார்த்தே முடிச்சு விடுறோம். அதிருஷ்டம்ங்கிறது ஆத்மா, அதிருஷ்டம் தான் பரமாத்மா. அப்போ ஒருத்தன் அந்தணனாக இருக்கிறான் என்னால் அவன் ஆத்ம பரமாத்மாக்களை நன்கு யோசிக்க வேண்டும். உடலை பற்றி சிந்தனை பண்ண கூடாது. பட்டினி கிடப்பதற்கோ, உபவாசம், ஏகாதசி பட்டினி, நாழி கழித்து உண்ணுதல், இது எதை பத்தியுமே கவலைப்படாம அவன் தயாராக இருக்க வேண்டும். இப்ப தன் தாய் தந்தையருக்கு கர்மங்களை பண்றான்னு சொன்னா பல நாட்கள் பட்டினி கிடக்க வேண்டியிருக்கலாம். ஆண்டுதோறும் ஸ்ராத்தம் என்னால் 4 மணிக்கு தான் உணவு கிடைக்கும்னு இருக்கலாம். கோவில்களுக்கெல்லாம் போறோம், உபன்யாசம் பாராயணம் அது இதுன்னா எப்ப வேணா கிடைக்கும். பகவத் ஆராதனம் மத்தியானம் 12 மணிக்கு தான் முடியும்னா அதுக்கப்புறம் தான் ஒருவேளை சோற்றையே பாக்குறதுக்கு முடியும். பல பிராமணர்கள் ஒருவேளை மட்டும் உண்டு கொண்டு வாழ்ந்திருந்திருக்கிறார்கள். ஆக இப்படி உடல் வருத்தத்தை பத்தி கவலைப்படாமல் இருக்க வேண்டும், அது முக்கியம். அடுத்து சாஸ்திரத்தை கண்டு பயம். சாஸ்திரம் என்னத்தை பண்ணுன்னு சொல்லிருக்குன்னா அதைத்தான் பண்ணணும். என்னத்தை பண்ணாதேன்னு சொன்னா அதை பண்றமே, சாஸ்திரம் சொல்றதை மீறி நடக்கணுமே. ஒருவேளை சந்தியாவந்தனம் விட்டு போச்சே, மாத்தியானிகம் விட்டு போச்சே, சாயங்கால சந்தியாவனம் விட்டு போச்சே, இன்னைக்கு தர்ப்பணம் விட்டு போடும் போல் இருக்கே, காபி சாப்பிட்டுட்டு தர்ப்பணம் பண்ணிட்டேனே, இது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு. ஓரொரு பயமும் இருக்கணும். சாஸ்திரத்தை கண்டு பயப்படுவன் தான் அந்தணனாக இருக்கிறான்.
அனுஷ்டானம் விட்டுவிடவே கூடாது. பஞ்சமகா யஜ்ஞமோ 5 காலத்துல செய்ய வேண்டியவர்களோ இது இத்தனையும் இருக்க வேணும். கண்ணன் சொல்றார் 18வது அத்தியாயத்தில், சமஹா தமஹா தபஹா சௌச்சம் சாந்திஹி ஆர்ஜவமேவச ஞானம் விஞ்ஞானம் ஆஸ்திக்யம் பிராமண கர்ம ஸ்வபாவஜம். அந்தணனுக்குன்னு இருக்கிற கர்மங்களவை சமம் தமம், வெளிப்புலன்களை அடக்குதல், மனத்தை அடக்குதல், தபஸ் நல்ல தபஸ், சௌச்சம் அதாவது சுத்தமாக இருத்தல், சாந்திகி பொறுமையோடு இருத்தல், ஆர்ஜவம் நேர்மையோடு இருத்தல், ஞானம் விஞ்ஞானம் ஞானம் அறிவு, விஞ்ஞானம் பரமாத்மாவை பத்தின உண்மையான அறிவு, ஆஸ்திக்யம் பிரம்மமே சத்தியம், சாஸ்திரமே சத்தியம், அதை சொன்னபடியே தான் நடக்கணும் அப்படிங்கிற ஆஸ்திக்ய புத்தி. இவை இத்தனையும் அந்தணர்களுக்கு தேவை. நேர்மை, பேச்சில் நேர்மை, நினைத்தலில் நேர்மை, செயல்பாட்டில் நேர்மை, யாருக்கும் குற்றம் நினையாமை, அனைவரும் நன்னா இருக்க வேணுங்கிறது பிரார்த்தித்துக் கொண்டே இருத்தல். இது ஒன்னொன்னும் அந்தணனுக்கு முக்கியமானது. இது இத்தனை கேள்விகளுக்கு தான் இப்ப நாம பதில பார்த்திருக்கோம். அப்ப முதல் ஸ்லோகத்துக்கு முதல் பதில் என்னன்னு பார்த்துட்டோம். 2வது ஸ்லோகத்துக்கு வேண்டிய முன்னுரையை சொல்லிட்டேன். இப்போ அடுத்த ஸ்லோகத்துக்கு என்ன பதில்ங்கிறதையும் அடுத்த கேள்வியும் அடுத்த நாள் தெரிவிக்கிறேன்.